ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூஎஸ்ல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறோம். இங்கே வந்து கண்ட்ரி சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போகிற கிராமம் வந்து கார்னேஷன். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2000க்குள்ளே தான் மக்கள் தொகை இருப்பாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ரோடு வசதிகள், அவங்களுக்கு அடிப்படையான பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் கடை, மருத்துவ வசதிகள் இதெல்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் அங்கே வந்து அதிகமாக விவசாயம் தான் பண்ணுறாங்க. அதையும் பார்த்து வர போகிறோம். வாங்க போகலாம். இந்த கிராமம் வந்து நம்ம வீட்டில இருந்து பக்கம்தான். ஒரு 20 நிமிஷம் டிரைவ்ல நம்ம அங்க அந்த கிராமத்தை ரீச் பண்ணிட முடியும். கார்னேஷன் இந்த ஊர் வந்து ஸ்னோக்வால்மி, டோல்ட் இந்த 2 ரிவருமே ஜங்ஷன் ஆகிற இடம். அதனால இந்த ஊர் சுத்தியுமே நம்ம வந்து ஆறு நிறைய இடங்கள்ல போறத பார்க்க முடியும். அதனாலயே வந்து நல்லா விவசாயம் பண்ணி நல்லா பசுமையா ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம இந்த கிராமம் இருக்கிற பகுதிக்கு வந்தாச்சு. இங்க இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய விவசாய நிலங்கள் இருக்கும். இப்பதான் வந்து நிறைய உழவு ஓட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து சம்மர் இல்ல ஃபால் சீசன்ல அறுவடை பண்றதுக்காக. இங்க இருக்கிற நிறைய ஃபார்ம்ஸ்ல வந்து யூபிக் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அப்படின்னா நம்மளே போய் அந்த ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி பழங்கள் எல்லாம் நம்மளே பறிச்சுக்கலாம். அதுல இங்க இருக்கிற ரெம்லிங்கர் ஃபார்ம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விளையாட்டு ஆக்டிவிட்டிஸோட இந்த மாதிரி நிறைய பம்கின் பேட்ச் அந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே போட்டிருப்பாங்க. ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் சம்மர் டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம கார்னேஷன் உள்ள என்ட்ரு ஆனதுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டோல்ட் மிடில் ஸ்கூல். எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து ஊருக்குள்ள எனக்கு கொஞ்சம் போகணும். மிடில் ஸ்கூல் வந்து 6th கிரேட்லேருந்து 8th கிரேட் வரைக்கும். வாங்க அப்படியே இன்னும் உள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த இடம் தான் இந்த கிராமத்தோட மையப்பகுதி. இங்கதான் வந்து பெட்ரோல் பங்க், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி அத்தியாவசியமான எல்லாமே இங்கதான் இருக்கு. கிராமத்துல இருந்து சிட்டி வரைக்குமே இங்க நம்ம எந்த ஒரு கமர்ஷியலான ஒரு ஸ்பேஸ் பார்த்தோம்னா கண்டிப்பா ஸ்டார்பக்ஸ் இல்லாம இருக்காது. இது போக இல்லாம எல்லா ஊர்கள்லயுமே மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் ஃபார்மர்ஸ் மார்க்கெட், விவசாயிகளோட நேரடி விற்பனைக்கு அவங்களோட பொருட்கள் கொண்டு வந்து விற்பனை பண்ணுவாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த மெயின் ஏரியால இருந்து வெளியில போய் பார்க்கலாம். அங்க வந்து விவசாயம், அதுக்கப்புறம் அந்த விவசாய நிலத்திலேயே அவங்களோட வீடும் அப்படி கட்டியிருப்பாங்க. கார்னேஷன் இந்த ஊரோட சர்ச் இருந்துச்சு. அதுக்கு எதிர்த்த மாதிரியே கொஞ்சம் தள்ளி கார்னேஷனோட எலிமெண்டரி ஸ்கூல் இருந்தது. அப்புறம் டென்டல் கிளினிக்ஸ் அதுவும் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் இங்க முக்கியமா கிராமமோ இல்ல சிட்டியோ பப்ளிக் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே இருக்கும். இப்போ நம்ம வீட்டுல இடம் பத்தல அப்படிங்கிறப்போ ஒரு பப்ளிக் ஸ்டோரேஜ்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அங்க வந்து நம்மளுக்கு தேவையான இடத்த வந்து அலாட் பண்ணிட்டு அதுக்கு ரெண்ட் கொடுத்துட்டு நம்மளோட பொருளெல்லாம் அங்க வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஸ்டோரேஜும் இந்த ஊர்ல இருக்கு. இங்க டிரான்ஸ்போர்டேஷனுக்கு எல்லாருமே கண்டிப்பா கார் வச்சிருப்பாங்க. அதுலயுமே இங்க நிறைய வந்து அந்த கார்லயே ட்ரக் மாதிரி இருக்கும். அவங்களோட பொருளெல்லாம் பின்னாடி வச்சுக்கிற மாதிரி அந்த ட்ரக் தான் இங்க அதிகமா பார்க்க முடியுது. அந்த ஊரோட மெயின் ஏரியால இருந்து எந்த பக்கம் நம்ம வெளியில வந்தாலுமே இந்த மாதிரி நல்ல பரவலா பெரிய அளவுல விவசாய நிலங்கள் தான் பார்க்க முடியும். இங்க விவசாயிகள் அவங்களோட ஃபார்ம்ல விளைஞ்ச பொருட்கள், காய்கறிகள், இல்ல பால், இந்த மாதிரி எல்லாமே
அவங்க ஒரு அவுட்லெட்டா சின்ன கடை மாதிரி வச்சு சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஸ்டாண்டுக்கு தான் நம்ம இப்போ போறோம். என்ட்ரன்ஸ்லயே மாடு, அப்புறம் அந்த காலத்துல யூஸ் பண்ண பால் கேன் அப்படின்ட்டு சூப்பரா இருந்துச்சு இந்த அவுட்லெட் பார்க்கறதுக்கே. அவங்க ஃபார்ம்ல இருந்து பாலா மட்டும் இல்லாம சீஸ், பட்டர், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாமே வச்சிருந்தாங்க. செடிகளோட நாத்து, அதுக்கப்புறம் ஆர்கானிக்கான தீவனங்கள் எல்லாமே இருந்தது. அப்புறம் இந்த சைட்ல ஜாம் வெரைட்டிஸும் நிறைய இருந்தது. அவங்க ஃபார்ம்ல இருந்து வளர்ந்த சிக்கன், அப்புறம் மீன் அதெல்லாமே இருந்தது. காலிஃப்ளவர் பாருங்க, ரொம்ப சின்னதா குட்டியா இருக்கு. ஒரு பெரிய வெங்காயத்தோட சைஸ்ல தான் இருக்கும், அப்படியே கைக்குள்ள அடங்குற அளவுக்கு. இப்ப நம்ம பார்த்த மாதிரியே ஃபார்மர் அவுட்லெட் வந்து சின்னதா வச்சிருப்பாங்க. அங்க ஆளே இருக்க மாட்டாங்க. நம்மளே போயிட்டு வேணுங்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு பில் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு கேஷ் கவுண்டர்ல வச்சுட்டு வர மாதிரி. அது எல்லாமே நம்பிக்கைன்னு பேர்ல தான் இருக்கு. இந்த ஏரியாவில் இருக்கிற வீடுகள் எல்லாமே அப்படியே ஆற்ற ஒட்டின மாதிரியே இருந்தது. வீட்டுக்கு பின்னாடி அவங்களுக்குன்ட்டு ஃபார்ம் லேண்ட் வச்சுருந்தாங்க. ஃபார்ம் லேண்டில் குதிரைகளும் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன எஸ்டேட்ஸ் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது நம்ம போக போறது அல்பகாஸ் இருக்கிற ஃபார்முக்கு. இந்த அல்பகாஸ் வந்து ஒரு வகை ஒட்டக இனத்தை சேர்ந்தது. ஆனா பாக்குறதுக்கு இது சின்னதா இருக்கும்போது பாக்குறதுக்கு ஆடு, நல்லா செம்மறி ஆடு, கழுத்து நீண்ட மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபார்ம்ல கிட்டத்தட்ட 75 அல்பகாஸ் வளர்த்துறாங்க. அங்கேயே வந்து சின்னதா ஒரு ஃபார்ம் ஸ்டோர் வச்சிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஸ்டோர் உள்ள பார்த்துட்டு அதுக்கப்புறம் அல்பகாஸை பார்த்துட்டு வரலாம். இதுக்குள்ள அல்பகாஸோட பொம்மைகள், சாக்ஸ், ஸ்வெட்டர், கம்பளி, சால்வை இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வச்சிருந்தாங்க. இந்த அல்பகாஸோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, பெருல இருந்து. அப்புறம் இதோட பாதுகாப்புக்காக ஸ்பெயின் நாய்க்குட்டிகளை வளர்த்துறாங்க இந்த ஃபார்ம்ல. அல்பகாஸ் வந்து பார்க்கறதுக்கு லாமாஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து லாமாஸ் வந்து உருவத்தில் ரொம்பவுமே பெருசாக இருக்கும் அல்பகாஸ் விட. அவங்க கொடுத்த இந்த ஃபுட் வந்து நம்ம உள்ளங்கையில வச்சு நல்லா கையை உள்ள நீட்டமாக கொடுக்க சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா அல்பகா வந்து தலையை வெளியே விடும்போது சிக்கிக்கும் அப்படிங்கிறதுனால. Good and not a them out there and it's the smell and the not like in it. தங்க அல்பகா என்ன பண்ணுது? Not the llama so naughty. இந்த அல்பகாஸோட சத்தமே பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குது கேட்கறதுக்கு. அப்புறம் இந்த ஃபார்ம் ஓனர் இன்னொன்னு நம்மளுக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. அல்பகாஸ் கூட்டமா இருக்கிறப்ப நம்ம இந்த ஃபுட் கொடுக்க ட்ரை பண்ணோம்னா அது போட்டி போட்டு கோவம் ஆயிடுச்சுன்னா நம்ம மேல துப்பியும் விட்டுருமாமா. அப்புறம் இந்த அல்பகாஸ் பனியுமே நல்லா தாங்கக்கூடியது. அல்பகாஸ்க்கு பாத்தீங்கன்னா கீழ்பல் மட்டும்தான் இருக்கும், மேலப்பல் இருக்காது.
தங்கம் அல்பகாக்கு சாப்பாடு கொடுத்தியா? Yes, I want to tell you. ஜூன் டைம்ல வர சொன்னாங்க. அப்பதான் உங்களோட குட்டியெல்லாம் இருக்குமாமா, பார்க்கிறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அல்பகாஸை வந்து கூகர், அதுக்கப்புறம் பிளாக் பேர், கழுகு, இந்த மாதிரி எல்லா பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காகவே இந்த ஸ்பானிஷ் டாக்ஸ் வச்சிருக்காங்க இங்க. இந்த ஃபார்ம் ஓனர் வந்து இந்த ஃபார்ம் ஒட்டியே அந்த பின்னாடி தெரியுறாங்க வீட்ல தான் வசிக்கிறாங்க. இந்த ஷெட்ல இந்த அல்பகாஸ்க்கு கொடுக்க வேண்டிய தீவனம், அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் மெயின்டைன் பண்ற டூல்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த ஃபார்ம்ல அல்பகாஸ் போக 1-2 குதிரைகளும் வச்சிருக்காங்க. இங்க நேரம் போனது தெரியல, அவ்வளவு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கேயே இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாங்கிற போல ரொம்ப சூப்பரா இருந்தது. இது மாதிரியே நம்ம ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் இருக்கிற ஒரு ஃபார்ம் வந்து கண்டிப்பா இன்னொரு நாள் விசிட் பண்ணலாம். இங்க அதிகப்படியா கட்டடங்கள் வந்து இந்த மாதிரி மரத்தோட ஷீட்ல தான் கட்டுவாங்க. அடுத்து நம்ம இந்த கிராமத்துல இருக்கிற பார்க், அப்புறம் பொழுதுபோக்கு இடங்கள் மாதிரி எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த டோல் ரிவர், அப்புறம் ஸ்னோகோல்மி ரிவர் இங்க வந்து ஜங்ஷன் ஆகிறதுனால மீன் பிடிக்கிறது, கயாக்கிங், அதுக்கப்புறம் கேம்பிங், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இங்க இருக்கு. அது போக இங்க பப்ளிக் பிளே ஏரியாவும் இருக்கு குழந்தைங்களுக்கு. நம்ம இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்ல ஆரோட அந்த சைடு போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இந்த ஆரோட 2 சைட்லயுமே கேம்பிங் கிரவுண்ட் இருக்கு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நேரம் போனது தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது இந்த கார்னேஷனுக்கு வந்த ட்ரிப். இந்த டோல் ரிவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கார்னேஷன்ல சுற்றி நிறைய ஏரியாவில் நம்ம போகுது. அந்த பிரிட்ஜ் வழியே தான், இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வழியே தான் நம்ம கீழே இறங்கி இங்கே வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாமே வந்து கேம்பிங் ஏரியாஸ் தான் இருக்கு. ஆமாம், இந்த கிராமத்து பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.